ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோறு போடு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அனிமி த தேட்டர் ஆஃப் டார்க்னஸ் எபிசோட் 8 த அம்பரலா காடஸ். இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவன் ஃப்ரெண்டை ரொம்ப வருஷம் கழிச்சு போய் பார்க்கறான். அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அப்ராட்ல இருந்தான். ஸோ அதனால அவன் கிட்ட போயிட்டு எப்படிடா இருக்க, நீ அங்கே யாரா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சியா, உனக்கு எல்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்குறப்போ இவன் சொல்றான், ஏய் அங்கெல்லாம் எல்லாமே சூப்பர்ரா, எல்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க, எனக்கு செம்மையா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு அப்படின்னு. சரி நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றப்போ ஓகேடா ஓகே அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இந்த பையனை. என்னன்னா, டேய் எனக்கு கொஞ்சம் இங்க வாடா, வாட்டர் மிலானுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றா அப்படின்றப்போ நம்ம பையன் வந்து போய் இவன் ஃப்ரெண்டை பார்க்க போனான்ல, அப்போ என்ன திடீர்னு வாசலை பார்க்குறப்போ அந்த வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி ஒன்று அம்பரலா பிடிச்சிட்டு இருக்காங்க, ரெட் கலர் அம்பரலா. ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க பார்த்துட்டே இருக்கா, என்னடா இது ரெட் கலர் அம்பரலால இருக்காங்களே, யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்கிறப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் ஓடி வந்து டேய் என்னடா வாட்டர் மிலன் சாப்பிட்றா அப்படி சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா தேங்க்ஸ்ரா அப்படின்னு இவங்க அப்பா வராரு. வந்துட்டு நல்லா சாப்பிடுங்கப்பா வாட்டர் மிலான், இப்போ இந்த சம்மர்ல வந்து வாட்டர் மிலான் ரொம்ப நல்லது அப்படின்னு வச்சோடனே, டேய் இப்போ சம்மர் தானே, எதுக்கு ஒரு லேடி வந்து இங்க அம்பரலா பிடிச்சிட்டு இருக்காங்க, மழை கூட பெய்யல, ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆவறாரு. இந்த பையன் அம்பரலா யாருமே இல்லையாடா இங்க, நீ என்ன சொல்ற, யாருமே இங்க இல்லையே அப்படின்னு சொல்றப்போ, இல்லடா இப்பதான்டா பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னோடனே அவர் தட்டை அப்படியே கீழே போட்டுறாரு. கீழே போட்டுட்டு நீ பார்த்தது இந்த அம்பரலா காடஸ்ரா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஃபோன் பண்றாரு. என்னன்னா இதுல பார்த்தா அது மந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த பையன் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டான், ஒரு அம்பரலா காடஸை பார்த்துட்டான், இப்போ அதனால என்ன எஃபெக்ட் ஆகும், எப்படி அந்த பையனை நம்ம இங்கிருந்து காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ, நம்ம ஃபாரின் பையன் இருக்கான்ல, அவன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி அம்மா என்னம்மா நடக்குது, என்ன நடக்குது இங்க, இது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அவங்க அம்மா கேட்கறான், நீ பாத்தியாடா அப்படின்னு சொல்லி, நான் பார்க்கலாமா எதுவுமே அப்படின்னு. அப்பா ரொம்ப நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். பிடிச்சி இந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரின் பையனோட அப்பா வராரு. வந்துட்டு டேய் இங்க பார், இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட ரூமுக்குள்ள யாரையும் வர விட்டுறாத, புரிஞ்சுதா, என்ன நடந்தாலும் ரூமுக்குள்ள யாருமே வரக்கூடாது, யார் வந்தாலும் கூடாது அப்படின்னு சொல்றப்போ, சரி அங்கிள் நான் அப்படியே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உப்பை வந்து கொட்டி தட்டில் கொட்டி வைக்கிறாரு. கதவை மூடிட்டு சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டு யார் வந்தாலும் விடாதரா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த பையன் ஒரு 12 மணி அந்த மாதிரி இருக்கும், திடீர்னு வந்து யாராவது கதவை தட்டுறாங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு. அவன் வந்துட்டு டேய் நீ என்னடா ஏதாவது சாப்பிட்டியா, நீ தனியா இருக்குன்னு சொல்லிட்டு தான்டா நான் வந்தேன் அப்படின்னோடனே, டேய் நீ ஏன்டா வந்த, உங்க அப்பா திட்ட போறாருடா உடனே அப்படின்னோடனே, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நைஸா வந்துட்டேன், எதுக்கு அவனுக்கு வந்தானே இவ்வளவு ஸ்நாக்ஸ் கொடுக்காத, அந்த கதவு தரேன், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இவன் கதவை ஓப்பன் பண்றான். கதவை ஓப்பன் பண்ணோடனே திறந்தோடனே அவன் வந்து எல்லா ஸ்நாக்ஸையும் கொடுத்தோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறான். ஓகேடா சரி பார்த்துக்கோ, நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு நம்ம 2 பேரும் விளையாடலாம் ஜாலியா அப்படின்னு சொன்னோன்னா, சரிடா சரிடா ஓகேடா பாய் அப்படின்னு சொன்னோன்னா அவன் போயிடுறான். அவன் போனோன்னே சரி கதவை சாத்தலாம் அப்படின்னு சொல்லி வரப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கதவை மூடுறப்போ அந்த கரெக்டா அந்த லாக்ல போய் நிக்காம திடீர்னு வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து நிக்கிறான். இன்னொன்னு கதவை திறக்கிறியா அப்படின்னு சொல்லி ஒரு மாடுலேஷனே டிஃப்ரெண்டா இருக்கு. இவனுக்கு எதுவுமே புரியல, என்னடா இவன் இப்படி பேசவே மாட்டானா அப்படி, ஏன்டா இப்படி பேசுற அப்படின்னு. இவன் அப்படியே கையெல்லாம் நடுங்கிட்டே இருக்கு, நடுங்கிட்டே அந்த கதவை மூடுறதுக்கு ட்ரை பண்றான். அவன் வந்து சொல்றான் இந்த மாதிரி, டேய் நீ கதவை திறடா, நான் உள்ள வரணும், நம்ம 2 பேரும் விளையாடலாமே அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி கதவை அப்படியே லாக் சொல்லி லாக் பண்ணிட்டான். லாக் பண்ணோன்னு கதவை அப்படியே டபால் 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 அடிக்குது. அவன் பார்த்துட்டு என்னடா இது இப்படி அடிக்குதே கதவு, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம் அவனுக்கு. பார்த்தா கீழே இருக்க உப்பு அப்படியே கரையுது, உப்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாகுது, ஏன்னா அந்த தீய சக்தி வந்தனால அது அப்படியே கருப்பாகுது. இவன் அப்படியே போய் சைட்ல போய் நின்றுட்டு ஐயோ என்ன நடக்குதுன்னு தெரியல, எப்படியாவது காலையில வரைக்கும் ஓடிட்டா போதும்னு சொல்லிட்டு கதவை அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விடிஞ்சிருது. விடிஞ்சோன்னா இதோட பேயோட அட்ராசிட்டி எல்லாமே குறைஞ்சிச்சு. குறைஞ்சோன்னா அப்பா தப்பிச்சிட்டோம்டா நம்ம, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போய் அந்த கதவை திறக்க போறான். போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பேய் அவன் பின்னாடி நிக்குது, அப்படியே உடம்புல ஏறு. இதோட இந்த கதை முடியுது. அடுத்த கதை நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஹரிகரன் ஃப்ரம் மனைவி சொரு சேனல். தேங்க்யூ.